உனக்கு ஒண்ணும் ஆகல. அந்த கடவுள் தான் உனக்கு துணையா இருந்திருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல இப்படியாம கவனக்குறைவா இருக்கிறது? இல்ல பாட்டி, திடீர்னு அங்க பாம்பு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சுத்தம் பண்ணாம போட்டுக்கிற இடம்ல, அதனாலதான் அங்க அடிக்கடி பாம்பு வரும். கண்ணா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், அங்க போகாதடா போகாதடான்னு. கண்ணா என்கிட்ட சொன்னாமா, நான் தான் கவனிக்கல. சரி விடுமா தங்கம், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி. உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லைல்ல, நல்லதா போச்சு. அப்புறம் இந்த மாதிரி நேரத்துலலாம் எதுக்கு இப்படி வந்து தனியா இருக்கீங்க? கொஞ்சம் கவனமா இருக்க கூடாது? இந்த வீட்ல வந்து தங்கனா என் அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதான் இவரை கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி நேரத்துல பிள்ளைங்க அம்மாவை தேடுறதும் வாஸ்துவம் தான். சரிம்மா, நீ இரு, பார்த்து கவனமா இருக்கணும் என்ன? ம், சரிங்க பாட்டி. வேக வேகமாக நடக்க கூடாது, பார்த்து பொறுமையா நட. குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் பெருசா செஞ்சுக்க வேண்டாம். என்னாச்சு இவங்களுக்கு? ஏதோ நம்ம மாசமா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடாமா, புரிஞ்சுதுல? நல்ல சத்தான ஆதாரமா எடுத்துக்கணும். ம், சரிங்கம்மா. மதியம் சமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. வாய்க்கு ருசியா இந்த மாதிரி நேரத்துல சாப்பிட தோணும். எனக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஓகே தான். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, உனக்கு பிடிச்சது கேளு. ஐஷு, அவங்க தான் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ கேளுங்க. எனக்கு நேத்து இருந்து ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு. பெருசா எதுவும் வேண்டாம், தயிர் சாதம் போதும். அம்மாடி, தயிர் சாதம் நல்லாவா இருக்கும்? எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும், அதான் கேட்டேன். உங்களால முடிஞ்ச செய்யுங்க. அட, இதுல செய்யறதுக்கு என்னமா இருக்கு? சோறு செஞ்சு தயிர் ஊத்தி தாளிச்சா முடிஞ்சது, அவ்வளவுதானே. நீர் எடுத்துட்டு வந்து தரேன். கூடவே உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு சாப்பிட்டு பாரு, அருமையா இருக்கும். ம், சரிங்கம்மா. தம்பி, உங்களுக்கு என்ன சமைக்கட்டும்? அம்மா, அவ என்ன சாப்பிட்றாலும் அதையும் எனக்கும் சேர்த்து செஞ்சிருங்க. வேற எதுவும் ஸ்பெஷலாலாம் வேண்டாம். சரிங்க தம்பி, ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி பொண்டாட்டிக்கு ஏத்த புருஷன். சரி, நான் அதையே செஞ்சு கொண்டு வந்துடுறேன், வரேன். பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. ஏங்க, இவங்களுக்கு என்னாச்சு? வார்த்தைக்கு வார்த்தை நான் மாசமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நேரத்துல இப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நேரத்துல இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது அது வந்து அவங்க பாம்பு கடிச்சிருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போறாங்க. ஓ, அப்படி கூட இருக்கலாம்ல. ஆனா அதுக்காக இவ்வளவு பத்திரமா பாத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அப்படின்னா நான் போய் கேட்டுட்டு வரவா? அப்புறம் கேட்டுக்கலாம். முதல்ல போய் குளிங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கே, நான் கொஞ்சம் ஒரு 11 மணி வாக்குல குளிச்சுக்கவா? மேடம், மத்த நேரத்துல ஓகே. இந்த மாதிரி நேரத்துல காலையில குளிச்சாதான் உடம்புல இருக்கிற ஹீட்லாம் குறையும். ம், எந்த மாதிரி நேரத்துல? அது கிளைமேட் மாறி வந்துட்டு இருக்குல்ல, அதனால அப்படி சொன்னேன். ம், என்னமோ வளர்றீங்க. சரி, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி இருங்க, நானும் வரேன். என்னது, நீங்களும் வரீங்களா? எதுக்கு? என்ன குளிப்பாட்டி விடவா? பாத்ரூமே ஏற்கனவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலும் நீங்க போற நேரத்துல தண்ணி எதுவும் கீழே சிந்தி இருக்க கூடாதுல. தண்ணி கீழே சிந்துனா என்ன பிரச்சனை? நீங்க அதுல காலை வச்சு வலிக்கு கீது விழுந்துட்டீங்கன்னா? வலிக்கு விழுந்தா போய் சேர வேண்டியதான். ஐஷு, ஏங்க கத்துறீங்க? இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி நேரம் இந்த மாதிரி நேரம்ங்கறீங்க, ஆனா எந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு புரியல. சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. சோப்பை கீது கீழே தள்ளிவிட்டு அதுல கால் வச்சுட்டாங்கன்னா எதுக்கும் போய் பார்க்கலாம். ஐயோ, இங்க என்ன பண்ற? இல்ல ஐஷு, நீங்க குளிக்க வந்தீங்கல்ல, அதான் சேஃபா குளிக்கிறீங்களான்னு பார்க்க வந்தேன். பாம்பு கடிச்சது எனக்கு, ஆனா ஏதோ உனக்கு விஷம் ஏறி மூளை குழம்புன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அது அது வந்து ஐஷு, உண்மையாவே நீங்க சேஃபா குளிக்கிறீங்களான்னு தான் பார்க்க வந்தேன். எனக்கு என்னமோ அப்படி தோணுன. வர வர உங்க போக்கே சரியில்லை. ஒழுங்கா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். என்னடி, கட்டின புருஷனை நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன், வெளியே போடா. அட என்ன பொண்டாட்டி, உன் மேல ப்ராமிஸா நீ சேஃபா குளிக்கிறியான்னு தான் பார்க்க வந்தேன். சோப்பெல்லாம் எடுத்தீனா அங்க பத்திரமா வச்சிட. கீழே கீது போட்டோம் அது மேல கால் வச்சிடாத. அப்படி ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா குனிஞ்சு எடுக்க வேண்டாம். என்ன கூப்பிட்டா போதும், நான் உடனே வந்துருவேன். எப்படி எப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது பாதியில ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா நான் உன்னை கூப்பிடணும். ஆமா. இந்த கப்பு கீழே விழுந்துருச்சுன்னா அது கூட நீ எடுக்க வேண்டாம், நான் ஓடி வந்து எடுத்து கொடுத்துருவேன். நான் டவல் கட்டிட்டு இருப்பேன்ல, அது கீழே விழுந்துருச்சுன்னா அதையும் எடுத்து கொடுப்பேன். கொடுப்பேன். வாயிலே உனக்கு கொடுத்தனவே. வலது பக்க கண்ணும் இடது பக்கம் திரும்பிக்கோ. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போடா. அட என்னடி நீ, உன் நல்லதுக்காக சொன்னா இப்படி கோவப்படுற? இது இது நல்லது. நீ சேஃபா குளிக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் தானே வந்தேன். உனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா? யோ, இங்க என்னையா ஆக போகுது? இல்லடா, ஸ்லிப் ஆகி கீழே கீது விழுந்துட்டா. அப்படியே கீழே விழுந்தாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் எந்திரிச்சு நின்னுப்பேன். ஒழுங்கா போ. போய் தான் ஆகணுமா? ஆமா, போய் தான் ஆகணும். கிளம்ப. நிஜமாவே போய் தான் ஆகணுமா? நான் வேணா இங்க ஓரமா திரும்பி நின்னுக்கிறேனே. சரி சரி, முறைக்காத, போறேன். போ. செல்லம், போய் தான் ஆகணுமா? ஆமாயா, எதுக்கு இப்படி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க?
தயவு செஞ்சு வெளியே போ. குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நேத்து நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. அட ஆமால, இந்த மாதிரி நேரத்துல தூங்காம இருக்கிறது கூட தப்புதான். சரி சரி, நீ குளிச்சிட்டு வா. நான் ஓரமா நின்னு அந்த துண்டு இருக்குல்ல, அதை வச்சு கண்ணை கட்டிக்கிறேன். இப்ப போக போறியா இல்ல வெந்நீர் கோரி மூஞ்சில ஊத்தவா? எனது வெந்நீய கோரி மூஞ்சில ஊத்துவியா? நீ போகலனா அதத்தான் பண்ணுவேன். சரி, நான் வெளியே நிக்கிறேன். நீ பாட்டு பாடிட்டே குளி. ம், சரி சரி, கோவப்படாத. இந்த மாதிரி நேரத்துல கோவமும் படக்கூடாது. நான் வெளியே வெயிட் பண்றேன். ம், தயவு செஞ்சு வெளியே போறியா? பார்த்து பத்திரம். என்னங்க மேடம், எங்க ஆபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க? பக்கத்துல ஒரு கேஸ் விஷயமா வந்திருந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு உள்ள வந்தேன். மார்னிங் சாப்பிடாம ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டீங்கல்ல, நீங்க வந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். இந்த கேள்வி இந்த மேடம் கிட்ட கேட்கலாமா கூடாதா? என்ன ரகு, என்னை பார்த்து என்னமோ திங்க் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீ என்னை பார்த்து திருட்டு மொழி முழிக்கும் போதே தெரியுது. ஏதோ கேட்க வந்துட்டு சைலண்ட் ஆயிட்ட. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், விடுங்க. நீ கேக்குற வரைக்கும் அவ விட போறதில்ல. ஒழுங்கா நீயே கேட்டுரு. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ரிப்போர்ட்டரா உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன கியூரியாசிட்டி வருது. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளு. இந்த ஏரியாவில் நிறைய கிரைம் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கம்மியாயிருக்கு. ஒரு கிரைமை ஈஸியா கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிடுறீங்க. இவ்ளோ ஷார்ப் மைண்டடா இருக்கிற நீங்க எப்படி ஒரு ஆள்கிட்ட ஏமாந்தீங்க? ரகு, சாரி சார். மேடம் உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த கொஸ்டின் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் கேட்டுட்டேன். சாரி மேடம், நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எதை வச்சு நான் ஏமாந்துட்டேன்னு முடிவு பண்ணேன்? நீங்க சாரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கு. அந்த பாப்பாவோட அப்பா யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியலல்ல. அது உங்களுக்கே தெரியுமான்னு கூட தெரியல. அப்போ நீங்க யார்கிட்டயும் ஏமாந்துருக்கீங்க தானே அர்த்தம். ஒரு போலீஸா இருந்து எப்படி நீங்க ஏமாந்தீங்க? டேய் ரகு, போய் வேலை பாரு. இதெல்லாம் உனக்கு இப்ப தேவையில்லாத கேள்வி. ஷைலு, இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ கிளம்பு, டியூட்டிக்கு டைம் ஆச்சுல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன இருந்தாலும் ஒரு நாள் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே ஆகணும். அதை இப்பவே சொல்றேன். ரகு, நீ ரிப்போர்ட்டர். ஒரு விஷயம் கையில கிடைச்சதும் அதை 4 விதமா யோசிச்சு 4 கதையும் உன்னால உருவாக்க முடியும். ஆனா அதுல உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை தானே ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும். நான் யாருக்கிட்டையும் ஏமாறல. மேடம், இப்ப புரிஞ்சிருச்சு. லட்சு ஒரு அனாதை குழந்தை. அதனால நீங்க அவங்கள தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்கீங்க, அவ்வளவுதானே? லட்சு ஒன்றும் அனாதை குழந்தை கிடையாது. அவளுக்கு அப்பா இருக்காங்க. மேடம், அப்ப அவங்க அப்பா எங்க இருக்காங்க? அவரை விட்டு நீங்க ஏன் பிரிஞ்சீங்க? அவர் ஜெயில இருக்காரு. ஓ, அப்ப நான் சொன்னது கரெக்ட் தான். அவர் ஒரு கிரிமினல், அப்படித்தானே? இல்ல, அவர் நல்லவர் தான். அவர் மேல ஒரு தப்பான பழியை போட்டு ஜெயில போட்டிருக்காங்க. என்ன மேடம் குழப்பறீங்க? நல்லவரா இருந்தா நீங்க ஏன் பிரிஞ்சீங்க? அதுலயும் நீங்க ஒரு போலீஸ். நீங்க நினைச்சிருந்தா அவர் வெளியே எடுத்துக்க முடியும்ல. என்னால அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. கோர்ட்டுக்கு தேவை சத்தியம் இல்ல, சாட்சி தான். மேடம், அப்போ உங்களால அவரை காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்காக தான் அவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்களா? இந்த நிலைமையில உங்க கணவரை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல? எனக்கு அவர் கூட கல்யாணமே ஆகல. அட என்ன மேடம் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி இருக்கு. டேய், நீ ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்டா நானும் ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல போறேன். சரிங்க மேடம், ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்கிறேன். லட்சு உங்க குழந்தையா இல்லையா? அவ என்னோட குழந்தை தான். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அப்படிதானே? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகல. லட்சுவோட அப்பாவுக்கு தான் கல்யாணம் இருக்கு. என்ன கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சாச்சா? இப்ப நான் கிளம்பலாமா? மேடம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டா எனக்கு கால்ல இருக்கிற செருப்பாலேயே அடிங்க. அச்சச்சோ, இன்னைக்கு நான் செருப்பு போட்டுட்டு வரலையே, ஷூல போட்டிருக்கேன். ஏங்க, நான் டியூட்டி கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நான் சொன்ன விஷயம் மற்றவங்களுக்கு புரியுமோ இல்லையோ, அருணுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அருண் சார், மேடம் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? போய் வேலையை பாக்குறியா? ஷைலு பேசிட்டு போறத பார்த்தா லட்சு ஷைலுவோட குழந்தை கிடையாது. ஜெயில இருக்கிற அக்யூஸ்டுக்காக இவையும் குழந்தைய வளர்க்கணும். அந்த ஆள் எந்த தப்புமே செய்யலங்கிறா. அப்ப எதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பான்? என்ன காரணத்துக்காக போயிருப்பான்? யாரா இருக்கும்? குளிக்க போனவன் இவ்வளவு நேரம் ஆளு காணோம். இவ்வளவு நேரம் சத்தம் கேட்டுச்சு. ஐஷு, அட இரியா சாமி, வந்துட்டேன். ஏய் பாத்துடி, பாத்து மெதுவா, பாத்து வேகமெல்லாம் நடக்கக்கூடாது, பொறுமையா நடக்கணும். ஜோடி நிலவை பாதி உயிர சோகம் ஏனடி தேம்பும் மனதை தாங்கும் அடியில் சாய்ந்து கொள்ளடி காயம் மற பொறுமையா மெதுவா நடங்க. ஏங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏதோ நான் மாசமா இருக்கிற மாதிரி என்ன ட்ரீட் பண்றீங்க. நான் எங்க அப்படிலாம் ட்ரீட் பண்றேன்? நான் எப்பவும் போலதான் நடந்துக்கிறேன். நீங்க நடந்துக்கிறத பார்த்தாலும் அப்படி தெரியல. ஏதோ என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. அது நேத்து உங்களை பாம்பு கடிச்சதுல அதுல இருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் உங்களை இப்படி கவனிச்சுக்கிறேன்.
அது மட்டும் இல்லாம ஒரு பொண்டாட்டியை கவனிச்சுக்கிறது ஒரு புருஷனோட கடமை தானே. கடமைதான், ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். ஏன் பொண்டாட்டியை நான் கவனிச்சுக்கிறேன், என்ன யார் கேப்பா? உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஊர்ல உள்ளவங்க பார்த்தா சிரிப்பாங்க, என்னடா இப்படி பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானேன்னு. அப்படி நினைச்சா நினைச்சிட்டு போட்டும். இப்ப உங்களை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? வடிவேல் சார் ஒரு படத்துல மலா மலான்னு பின்னாடியே திரிவார்ல, அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏய், என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? ஆமா பின்ன, எந்திரிச்சதுல இருந்து என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னை என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் இனி இப்படிதான் இருப்பேன். ஏன் இந்த திடீர் மாற்றம்? பிகாஸ் பிகாஸ் யூ ஆர் மை ஒய்ஃப். அது இன்னைக்கு தான் ஞாபகம் வருதாக்கும். எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் உன் மேல ஓவர் பாசமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். உனக்கு பிடிக்கலனா சொல்ல, வேணா தள்ளி போறேன். என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? கேட்ட கேள்விக்கு பதில். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லட்சுவை வச்சு ஃபோன் பண்ணா எடுப்பான்னு பார்த்தா அப்பவும் எடுக்கல. அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பண்றாங்க? எங்க தான் போயிருப்பாங்க? கிரிமினலா திங்க் பண்ணி குழந்தைய வச்சு ஃபோன் பண்ணியும் எடுக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஃபோன் பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அனீஷ் ஃபோன் தான் என்கிட்ட இருக்கே. அவனோட போன் நீ எதுக்கு வாங்கி வச்சிருக்க? ஏன் நண்பர் போனை நான் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு? இதை தெரிஞ்சுக்காம நான் வேற கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். தெரியும் தெரியும், நான் தான் கட் பண்ணி விட்டேன். நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. ஒழுங்கா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஏண்டி, சொல்ல முடியாதுன்னு நானும் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் கேக்குறேன் லூசு. நான் அவனுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கேன் தெரியுமா? உனக்கு அதெல்லாம் புரியாது. உன்னை யார் வந்து இருக்க சொன்னா? இலக்கியா அவனோட லைஃப்ல இருக்கான்னு தெரிஞ்சதும் அவனை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருந்தல, உண்மையாவே அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு கொடுக்குறான். அவனோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்துட்டு விலகி போயிட்டாலேன்னு உன்னை நினைச்சு கொஞ்சம் பெருமையா கூட இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் மொத்தமா இப்ப கெடுத்துக்கிட்ட. ஓ, உன்னை பொறுத்த வரைக்கும் காதலை விட்டு கொடுக்கறவங்க தான் நல்லவங்க, அப்படிதானே? அட பைத்தியமே, உனக்கு இப்ப வந்திருக்கிறதுக்கு பேரு காதலே இல்ல. ஒருத்த மேல வர்றதுக்கு பேர் காதல், அடுத்தவன் புருஷன் மேல வர்றதுக்கு பேர் கள்ள காதல். ஏய், ஹேச்சி நிறுத்த. இந்த ஏய் ஓயின் கத்துன பொள்ள தட்டி கையில கொடுத்துருவேன். ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறேன்? இவ்வளவு கேவலமா பேசியும் கூட இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க பாத்தியா? உன்னெல்லாம் பேசுனா தப்பே இல்லடி. கொஞ்சம் அடங்குறியா? நான் ஒன்னும் நேத்து அனீஷை பார்த்து இன்னைக்கு லவ் பண்ணல. அவனை காலேஜ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் காதல் அடையறதுக்காக நான் எவ்வளவு போராடி இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இடையில ஒருத்தி டிராமா பண்றேன்னு வந்து உள்ள போந்துட்டா விட்டுற முடியுமா? எதிரி டிராமா? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுதான் பழகுனாங்க, இப்ப புடிச்சுதான் கல்யாணமும் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீதான் குறுக்க போந்து தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்க. சரி, நீ சொல்ற மாதிரி வாழ்ந்துட்டே போட்டும். அதுக்காக என்னோட காதலை என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் எப்படியாவது அனீஷோட மனசை மாத்தி அவ இடத்துல போய் உட்காருவேன். நீ அவன் மனசுல நிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. எப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. அதையும் பாத்துடலாம்டா. நம்மாளு ஏங்க, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, ஃபைல் எடுக்க வந்தேன். நானும் ஃபைல் எடுக்க தானே வந்திருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? அதேதாமா, நானும் ஃபைல் எடுக்க தான் வந்தேன். சரி, அப்ப நீங்க ஓபன் பண்ணி எடுங்க, நான் போறேன். எங்க போறேன்? இரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போலாம். என்னது, கொஞ்ச நேரம் இருந்துட்டா? ஐயோ, இது ஆபீஸ்யா? என்ன விளையாடுறியா? விளையாடுறதுக்கு இது என்ன கிரவுண்டா? தெரியுதுல, அப்புறம் என்ன, விடுங்க. முடியாது. நீங்க லூசா? நீங்க இப்ப ஃபைல் எடுத்துட்டு வெளியே போகல, அண்ணனே தேடி வந்துருவாரு. ஆதி அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வரமாட்டான், பொறுமையா தேடி எடுத்துட்டு போலாம். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். அதான் ஃபைல தேடி எடுத்தாச்சுல, நீங்க விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம்டி, வீட்டுலதான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடறான். ஐயோ, இப்போ ஒன்றும் நம்ம லவர்ஸ் கிடையாது, அங்கேயும் இங்கேயும் நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. லவர்ஸ் தான் ரொமான்ஸ் பண்ணணுமா என்ன? புருஷன் பொண்டாட்டியும் பண்ணலாம், தப்பு இல்ல. சதீஷ் ஃபைல் எடுக்க போனான், கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வா. சார், நானா? ஆமா நீதான். இங்க வேற யாராவது இருக்காங்களா என்ன? அஞ்சலி எங்க? சார், அவதான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டாளே. லீவ் போட்டிருக்காளா? எதுக்கு?
சார், அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு மாசத்துல 10 நாள் லீவ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டுட்டு 4 நாள் வெளியே போயிருங்க. ஆக மொத்தத்துல ஆபீஸ் உருப்பிட்ட மாதிரி தான். சரி, ஃபைல் எடுக்க போன நாளை காணோம், போய் என்னன்னு பாரு. சார், நான் எப்படி சார் போறது? சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்களே வேணும் போய் பாருங்க சார். என்ன உளறிக்கிட்டு இருக்க? அவன் ஃபைல் எடுக்க தானே போயிருக்கான். அதை கேட்டா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹிட்லர் ஃபைல் எடுக்க தான் போயிருக்காரு, கூடவே அவரோட பொண்டாட்டியும் போயிருக்காங்க. ஏங்க, அண்ணன் தேடி வந்துட போறாரு, விடுங்க. முடியாது. இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நீங்க இப்ப விடணும்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு நைட்டு எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லு, விடுறேன். எல்லாத்துக்கும்னா? எல்லாத்துக்கும் தான். என்ன ஓகேவா? சரி, விடுங்க. டேய் எருமை, ஃபைல் எடுக்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஃபைல் எங்கடா? அது ரீ எடுத்துட்டு வந்துட்டா மச்சான். நான் எங்க எடுத்தேன்? நீங்க தானே எடுக்கிறேன்னு சொன்னீங்க. அண்ணா, நான் தான் எடுக்க போனேன். அவர் தான் நான் எடுக்கிறேன்னு அவரும் வந்துட்டாரு. சாரிடா மச்சான், ஃபைல தான் எடுக்க போனேன், ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன், கோவப்படாத. உள்ள வச்சு சமைக்கலாம்ல, எதுக்கு இங்க? இல்ல, உங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்மெல்லாம் ஒத்துக்காதுல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சமையல வாசனையை வச்சு வெங்காயம் போடுறாங்களா இல்ல தக்காளி போடுறாங்களான்னு கண்டுபிடிச்சிருவேன். அந்த அளவுக்கு நான் சாப்பாடு பைத்தியம். அதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த மாதிரி நேரத்துலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா எந்த மாதிரி நேரம் தான் எனக்கு புரியல. ஏங்க, உண்மையை சொல்லுங்க, அந்த அம்மா பாம்பு கடிக்கு மருந்து கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை நான் பிரெக்னண்டா இருக்கேங்கிறதுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்களா? என்னங்க, கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுதா என்ன? எனக்கு அப்படிலாம் தோணல. இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. உங்களை ஹாப்பியா பாத்துக்கணும்னு தோணுச்சு, அதான் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறேன். வேண்டாம்னா சொல்லிருங்க இப்பவே. இல்ல இல்ல, இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமாவும் இருக்கு. சீக்கிரமாவே டிவோர்ஸ் வாங்கி பெரிய போறோம். இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு பாசத்தை கொட்டி கொட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பெரியதுக்கு எனக்கு மனசே வராது. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருந்து ஒரு குழந்தை என் வயித்துல இருந்துச்சுன்னா அப்பவும் நீங்க எப்படியும் உங்க டிவோர்ஸ் முடிவுல இருந்து மாத்திக்க மாட்டீங்க. அப்ப குழந்தை உங்ககிட்ட வளருமா இல்ல என்கிட்ட வளருமா? பேசுங்க, தயவு செஞ்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா குழந்தைய மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. உங்களை தெரிஞ்சே நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. இதுல குழந்தையும் என்கிட்ட இல்லைன்னா நிச்சயமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருவேன். என்னங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அது உங்ககிட்டயோ என்கிட்டயோ தனித்தனியா வளராது, நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்ம கிட்டனா? நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் வளர்க்க போறோம்னு அர்த்தம். அப்போ உங்க எக்ஸ் இலக்கியா? அவளும் ஒரு ஓரமா இருப்பான். என்னங்க மேடம், அவளும் கூட இருப்பான்னு சொன்னதும் முகமே மாறிடுச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. முன்னாடிலாம் இலக்கியாவை பத்தி பேசினா உங்க சந்தோஷம் தாங்க ஏன் சந்தோஷம், நீங்க அவங்க கூட சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லுவேன். இப்ப என்னாச்சு? இப்பவும் அதே தான் சொல்றேன். உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷமும். நீங்க யார் கூட சேர்ந்தா எனக்கு என்ன? அப்ப என்னோட சந்தோஷத்துக்காக உன் புருஷனையும் நீ விட்டு கொடுத்துருவேன், அப்படித்தானே? ஆமா. எங்க அது என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணை பார்த்து மூக்கு பார்த்துல என்னால சொல்ல முடியாது. நான் முட்டைப்பொடி மாஸ் கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் போட்டு அதை வதக்குன்னு வதக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் கொடுங்க. ஹே புட்டி, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். அதான் முடியாதுங்கிறல்ல. நீ முடியாதுன்னா அப்படியே விட்டுருவேனா? என் கண்ணை பார்த்து உன் சந்தோஷத்துக்காக உன்னையே நான் விட்டு கொடுத்துருவேண்டான்னு சொல்லி பார்க்கலாம். அச்சோ, என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, ஒருவேளை புகை ஒத்துக்கலையோ? என்ன காமெடி பண்றத நினைப்பா? அப்ப வாய் திறந்து சொல்லுடி. இப்ப சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. உன் சந்தோஷத்துக்காக உன்னையே நான் விட்டு கொடுத்துருவேண்டான்னு சொல்லு. நீ இல்ல, உண்மையா காதல் இருந்தா ஒரு பைத்தியக்காரி கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டா. கரெக்ட் தான். என்னாலையும் இப்ப அப்படி சொல்ல முடியல. எனக்கு நீங்க வேணும்னு தோணுது. ஆறா அனீஷ், அந்த இலக்கியாவே வந்து கேட்டாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏங்க, உங்க தோல்ல சாஞ்சுக்கணும் போல இருக்கு. சாஞ்சுக்கவா? இதை நீ என்கிட்ட கேட்கணுமாடி? இது உனக்கான இடம்தான். இந்த மாதிரி நேரத்துல ஆளெல்லாம் கூடாது, ஹாப்பியா இரு. ஐயோ, காலையில இருந்து இந்த மாதிரி நேரம் இந்த
எதையோ சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படி எந்த மாதிரி நேரையா? அது சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன்.